அன்பான திறன்பேசி நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பு கலந்த வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளர்க. நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள். உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும் இந்த உலகத்தில் எல்லா சுகங்களையும் அடையத்தக்கவர்கள். ஏனென்றால் 7 ஜென்மங்கள் என்று சொல்லக்கூடிய 14 ஜென்மங்களுக்கும் நாம் இந்த காலத்தில் நாம் தேடி வைக்கின்ற சொத்தான அன்பு, அறிவு, இது ரெண்டும் சேர்ந்த ஞானத்தின் வழியாக தான் நம்மளுடைய ஒவ்வொரு பரிமாற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு மாத பலன்களை நாம் சொல்லி வருகிறோம். இந்த மாதம் மிதுன ராசியில் மிருகசீரிட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை கடந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது செவ்வாவின் சாரத்தில் கடந்து கொண்டிருக்கின்றால், இதே மேஷராசிக்காரர்களுக்கு அந்த இடத்தில் ஒரு நல்ல முயற்சியும், இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, அதர் சம்பந்தமான பத்திரங்கள் எழுதுவது, அதன் மூலமாக ஒரு முயற்சிகள் எடுப்பது, உங்களுடைய டெலிகம்யூனிகேஷனில் உள்ள தொடர்புகள், பிறரை நாடுவது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அங்கே இந்த சூரிய பகவான் செவ்வாவின் சாரத்தில் இருப்பதால் பிற உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுடைய நட்பும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும். அது எதிர்பாராத விதமாக ஒரு திடீர் சம்பவத்தால் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எழுத்து மூலமாகவோ அல்லது உங்களுடைய உடல் சம்பந்தமாக, கடன் சம்பந்தமாக, நம்பிக்கை துரோகமாக சிலது நடக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே ரிஷபராசி நேயர்களுக்கு நாளுக்குடைய சூரியன் 2இல் இருப்பதனால் அதே நிலபல சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் கைக்கு வருவது போல் இருக்கும். ஆனால் கைக்கு வருவதை அதை தடை செய்வது போலவும் இருக்கும். காரணம் என்னவென்றால், அந்த சூரிய பகவானுக்கு 12ஆம் இடமாக அந்த ரிஷபராசியாக அமைந்து விடுகிறது. ஆகையினால் அந்த தடுமாற்றங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். அடுத்தது, இவர் நீங்கள் எதிர்பார்க்கும் சொத்து, சுகம், பலன், இந்த யோகங்கள் கிடைக்கும். வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த செலவும் செய்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நம்மளுடைய சூரிய பகவான் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இதைவிட வரப்போகிற ஒரு கொஞ்சம் ஒரு 10 நாள் அதிகமான சிரமத்துக்கு 13 நாட்கள் அதிகமான சிரமத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அப்பொழுது சூரிய பகவான் ராகுவோட சாரத்தில் செல்வார். அப்படி செல்லும்போது மூதாதையர்களுடைய, தாத்தா பாட்டியுடைய விஷயங்கள், நம்மளோட பூர்வீக விஷயங்கள், இது மாதிரி விஷயங்களும், எலும்பு சம்பந்தமான வியாதியும், மனக்குழப்பமும், மன சஞ்சலங்களும், மனதில் ஏற்படுற ஒவ்வொரு திட்டங்களும் பெரிய பெரிய திட்டங்களாக இருப்பதால், அந்த திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாத இருப்பதால், அதனால் உங்களுக்கு அந்த பாதிப்பு வருவதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். அந்த கவனித்து செயல்பட வேண்டும். இல்லையானால் உங்களை சிறு சிறு எதிர்பாராத சிரமத்திற்குள்ளே எடுத்து போகும். அது அந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் 4 2இல் இருந்து இந்த செயலை செய்வார். அடுத்ததாக மிதுனராசி நேயர்களுக்கு தன்னுடைய 3 லக்னத்திலேயே இருப்பதால், அந்த ராசியிலே இருப்பதால், மிதுனத்திலே இருப்பதனால் ஒவ்வொரு முயற்சி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வித்தியாசமான முயற்சிகளாக இருக்கும். இது மூதாதையர், பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், தந்தை வழியை சார்ந்தவர்கள், அரசு சம்பந்தப்பட்டது, இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு முன்னேற்றமான நம்பிக்கையும் கொடுக்கும். அந்த நம்பிக்கையான கொடுக்குற விஷயத்தில் செயல்படும் பொழுது பழைய விஷயங்கள், இன்னும் சித்தர்கள், மகான்கள், யோகிகள், இது போன்றவர்களுடைய தொடர்பும், ஜோதிட சம்பந்தமான கணக்கியல் சம்பந்தமான தொடர்பும் மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசியை காட்டி அருகில் உள்ள ஜோதிடரை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் மாமாங்கம் வரப்போகிறது. அதற்கு முன்னதாக இந்த மாதத்தில் மிதுன ராசியில் செல்லக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய முயற்சியில் பெரும் முன்னேற்றங்களை, பெரிய பெரிய திட்டங்களை உங்களுக்கு வகுத்து கொடுப்பார். அதை நீங்கள் பயன்படுத்தினால் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம். அதே கடகராசி நேயர்களுக்கு 2 சூரியன் 12இல் இருப்பதால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், திட்டமிடுவார்கள், தெரிஞ்சே திட்டமிடுவார்கள். அந்த திட்டமிட்டதை செயல்படுத்தும் போது அவர்களே தடுமாறுவார்கள். காரணம், அதற்கு உடைய சூழ்நிலை தான் இப்பொழுது அமையும் என்பதை நாம் அந்த
கடகராசி நேயர்களுக்கு உணர்கின்ற ஒரு சக்தியை நாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் 8இல் இருக்கிற சனியும் 9இல் இருக்கிற ராகுவும் திரிகோணத்தில் அமைவதாலும் உங்களுக்கு சில சிரமங்களை கொடுத்தாலும் அதை வின் பண்ணக்கூடிய திறமையும் தன்மையும் அது உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கடகராசி நேயர்கள் எதிர்பார்த்த அளவு நல்ல பலன்களை அடைந்தீர்கள். அடைந்ததை தக்க வைத்து கொள்வதற்கான தருணம் இது. அதை நீங்கள் அற்புதமாக செய்ய வேண்டும். சில அற்புதமான கோவில்கள்லாம் இருக்கிறது. அந்த கோவிலில் போய் உங்களுடைய ஒன்றும் இல்லை, அந்த குளத்தில் போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் போதும். புதன் பகவானுடைய குளம் இருக்குது, அதில் போய் குளிக்கலாம். அதை நீங்கள் நல்ல உங்கள் ஜாதகத்தை காட்டி அந்த புதன் கோவிலில் எந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குன்னா அதன் மூலம் தான் நீங்கள் கேட்கணும். பொதுவாக கேட்டு போயிட்டு வந்து நான் செஞ்சேன், இது எனக்கு இன்னும் சரியாக வரலன்னுலாம் சொல்ல வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை காட்டி அந்த பகவான் எங்கே இருந்தார், புதன் எங்கே இருந்தது, சூரியன் எங்கே இருந்ததுன்னு பார்த்து அதற்கு தகுந்த திசாபுத்தி அந்தரத்திற்கு இணைவாக செய்யுங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு தன்னுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருப்பதற்காக இப்போ மிதுன ராசியில் இருந்து கொண்டு அவர் செயல்படுகிறார். 2க்கும் 11க்கு உடையவருடைய ராசியில் அவர் சென்று கொண்டிருப்பதால் அந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணியவாறு நடந்தாலும் அத்தனையும் ஃபெயிலியராக மாறும். ஏன் ஃபெயிலியராக மாறுது என்றால், நாம் போட்ட திட்டம் ஒன்று, அது செயல்படும் திட்டம் ஒன்று. எல்லாம் இயற்கை நன்றாக தான் கொடுக்கிறது. அவசர குணத்தாலும் மற்றவர்களுடைய, அதாவது பெண் சார்ந்தவர்களாலையும் மற்றவர்களாலையும் தன்னுடைய அறிவுத்தன்மை கொஞ்சம் மழுங்கடிக்கப்படும். அதோடைய திறமைப்படி நீங்கள் செயல்பட முடியாமல் தடுமாறி உங்களுடைய உண்மையான நிலையிலிருந்து சற்று அவமதிக்கக்கூடிய நிலையில் எடுத்து செல்லும் சிம்மராசி நேயர்கள் இப்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் லாபங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும். அது வருவதே என்று நினைத்து கொண்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. இப்பொழுது இந்த ஒரு 13 நாட்கள் என்ன செய்யணும்னா, அகலக்கால் வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பெண் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், வண்டி வாகனங்கள், இதில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருந்தாலும் அதனிலிருந்து நீங்கள் மிக சாமர்த்தியமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் 8இல் இருக்கும் ராகு உங்களை இழுத்து வம்பள விட்டுருவா. சூரியனுக்கு கேந்திரத்தில் அந்த ராகு இருப்பதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவப்பெயர்களும் தொல்லைகள் உங்களோட பேச்சில் ஏற்படுகின்ற பிரச்சனை, பேசினான்னு வாங்க, பேசலைன்னா பேசலன்னு வாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் குடும்ப சம்பந்தமாகவும் பொருளாதார சம்பந்தமாகவும் வரவு சம்பந்தமான பிரச்சனையில் நீங்கள் இருப்பீங்க. அதை கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 12 உடையவன் தான் 10இல் இருக்கிறான். 10இல் இருக்கிறதுனால நீங்கள் எந்த காரியங்கள் செய்யலைன்னா கூட நீங்கள் செஞ்சதாக ஒன்று சொல்லி ரொம்ப உங்களை தொல்லை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இக்கட்டான சூழ்நிலை வரும். குழந்தைகளுக்கு சில காரியங்கள் செய்ய முடியாத சூழ்நிலை வரும். நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. நீங்கள் தெளிவாக இருந்தாலும் கூட உங்களை தெளிவற்ற நிலையிலையும் உங்களுக்கு கஷ்டத்திலையும் இடம் விட்டு இடம் மாறுற சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகி கொடுத்துருக்கும். இப்போ வரும் நேரத்தில் அதனால் மன சஞ்சலங்களும் மன கஷ்டங்களையும் உண்டு பண்ணுவார் அந்த சூரிய பகவான் 10இல் இருந்து கொண்டு. ஆகையினால் நாம் பாரம்பரியமான சூழ்நிலையில் நாம் சில கர்ம காரியங்களை செய்தே ஆக வேண்டும். அதற்கான கோவில் குளங்களை நீங்கள் தேர்வு செய்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதன் மூலமாக இந்த சூரியன் எங்கே இருக்கிறார், ராகு எங்கே இருக்கிறார், சனி எங்கே இருக்கிறார், இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த குரு பகவானுடைய ஆசியை எப்படி பெறுகிறார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். குருவின் பார்வை இருந்த போதிலும் அந்த குருவின் சந்திரனுடைய பார்வையில் சேர்ந்திருக்கிறார். அதனோடு சேர்ந்து கலந்து செல்கிறார். அவ்வாறு செல்லும்போது உங்களுக்கு மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் பெண்களால் ஆபத்தும் பெண்களால் தோழிகளால் பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டு பண்ணும். 7இல் இருக்கும் ராகு அகல கால வைத்து நீண்ட திட்டங்களை உருவாக்கி உங்களுக்கு அவப்பெயரை உண்டு பண்ணுவார். ஆகையினால் கன்னியாராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய ராசி என்றால் சந்திரனை தான் மையமாக வைத்து நம்ம பேசி பழக்கமாக உள்ளோம். இருந்தாலும் இப்பொழுது சூரியனை மையமாக வைத்து தான் நாம் இந்த ராசிகளை குறிப்பிடுகிறோம். அது இந்த பிரபஞ்ச வட்டத்திற்கு 0 பாகையிலிருந்து 30 பாகையாக பிரித்து சொல்வதனால் இதை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக எப்படி செயல்பட வேண்டும் என்று கேட்டால், உங்களோட குதிரை சரியாக செல்கிறதா
என்ற அந்த பயணத்தை மட்டும் பாருங்கள், வெளி உலகத்தை பார்க்காதீர்கள். இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதம், நல்ல முயற்சியான மாதம், பல இடங்களில் லாபங்கள் பெறக்கூடிய மாதம். ஆனாலும் பிரச்சனைகள் அதற்கு ஈடாக இருந்து கொண்டே இருப்பதனால் மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் உண்டு பண்ணும் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் போதும். அன்பு நேயர்களே, உங்களுடைய துளாராசி நேயர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். நீங்கள் நியாயங்கள் பேசுகின்ற ராசியை சார்ந்தவர்கள். நியாயங்கள் அதிகம் பொழுது பேசி எந்த பலனும் கிடைக்காது. ஏன்னு கேட்டால் பாதகாதிபதியாகி அந்த ராசிக்குடைய பாதகத்துக்குடையவன் தான் சூரியன். அவன் தான் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறான். அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய குலதெய்வம் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்க, மன சஞ்சலத்திலேருந்து விடுபடுங்க. உங்களுக்கு மன சஞ்சலங்கள் இருந்துகிட்டு இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, அந்த ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு சரியான நிலையில் இல்லை. அவங்களுடைய பார்வையும் சரியில்லை. 7ல் இருக்க செவ்வாய் நேரடி பார்வை இருப்பதனால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறினாலும் பல கஷ்டங்களுக்கு இடையில் நிறைவேறும். ஆகையினால் ஏதேனும் வெளியூர் சென்று சில கோவில்களுக்கு சென்று வாருங்கள். அந்த கோவிலுக்கு செல்லுவதற்கு உங்கள் ராசி பலனை, உங்களுடைய ஜாதக கட்டத்தை காட்டி அதன் மூலம் செல்லுங்க. எல்லாரும் போகிறாங்கன்னு போகாதீங்க. அதே போல் விருச்சிக ராசி நேயர்களுக்கும் இந்த நேரம் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். கர்மஸ்தானாதிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களை இழுத்து கொண்டு போய் ஒரு வம்பில் விடும். இல்லைனாலும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை வம்புக்கு இழுக்கிற மாதிரி சூழ்நிலை. ஒன்று கடனோ, ஆஸ்பத்திரி செலவோ, உங்களுடைய ஏதேனும் விரைய செலவுகள் இருந்தால் உங்களுடைய உடலுக்கு பாதிப்பு வராது. பணம் செலவானால் உடலுக்கு பாதிப்பு வராது. பணம் செலவாகலைன்னா உடலுக்கு பாதிப்பு வரும். அதில் கவனம் வைங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு நேர் 7ல் சூரியன் இருக்கிறார். 9 கூடிய 7ல் இருக்கா. 9ங்கிறது நல்ல திரிகோண ஸ்தானத்துக்குடையது. அது 7ல் இருப்பதனால பெற்றோர்களோட உங்கள் தகப்பனாருடைய எதிர்பார்ப்புகளோ இல்லை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புகளோ, உங்களுடைய முதுகு தண்டுவடத்தில் சில பிரச்சனைகளோ உங்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த 2 மாதங்களாக தனுசு ராசி நேயர்களும், மீனராசி நேயர்களும், கன்னியாராசி நேயர்களும், மிதுனராசி நேயர்களும் நீங்கள் படுகிட்டு வருகின்ற அவஸ்தை கொஞ்ச நஞ்சமில்லை. அதை நீங்கள் உணரதான் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். ஆகையினால் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதன் மூலமாக இதை ஏன் அனுபவிக்கிற, எதனால் வந்தது, எந்த கர்ம வினையால் வந்தது நீங்கள் கேட்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி தேடுங்கள். மிதுனராசி நேயர்களுக்கு அந்த 8 கூடையவன் 6ல் இருப்பதனால யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டு அவங்க மூலமாக நீங்கள் போய் சிக்கி அதனால் பெண்களால் பிரச்சனையும் அவமானமும் உங்களுக்கு சில சொல்ல முடியாத பல ரகசியங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு முடியாமல் தவிப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக அது சரி செய்யுங்கள். அதே நேரத்தில் கும்பராசி நேயர்களுக்கு 7 சனியின் ஜென்ம சனியாக இருப்பதால் மன அழுத்தமும் மன தோய்வும் மன பதட்டமும் மன கஷ்டமும் வரும். காரணம் என்ன, சந்திரனுடைய சாரம் அங்கே யாருக்கு உடையவனுடைய அதாக இருக்கிறதுனால, சந்திரன் 6க்கு உடையவனாக இருப்பதனால், சனி அந்த 6க்கு 8ல் இருப்பதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அதிலிருந்து கவனமாக இருங்க. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இறைநிலையிலிருந்து வருவதால் நீங்கள் அதை கஷ்டம் நஷ்டம் என்று நினைக்காதீர்கள். காரணம் என்னென்னா, அந்த ராகு பகவானும் இந்த சனி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாமும் செய்வான், எல்லாத்தையும் கெடுப்பான். செய்தான் என்று சந்தோஷப்பட முடியாது, கெடுத்துட்டான்னு அது துக்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அது இயற்கையின் மூலமாக நடக்கிறது. ஆகையினால் இனிவரும் 12 ராசி நேயர்களுக்கும் தனித்தனியாக விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.